ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். என்கிட்ட இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா CB350 DLX Pro. ஸோ அரௌண்ட் நான் வந்து ஒரு 1000 கிலோமீட்டர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். இந்த 1000 கிலோமீட்டர்ஸில் நான் இந்த வண்டியில் ஃபேஸ் பண்ண ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் அதை பற்றி இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ப்ரோஸை பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் லெட் ஸ்டார்ட் வித் அன் இன்ஜின். ஸோ இன்ஜின் பார்த்தீங்க அப்படின்னா உண்மையாலுமே சூப்பர் ஸ்மூத். எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நான் வந்து ஒரு 120 கிலோமீட்டர்ஸ் வந்து மேக்ஸிமம் ஹை ஸ்பீட் போயிருந்தேன். அந்த 120 கிலோமீட்டர்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா 105 அப்படின்னு வரும்போது வந்து எனக்கு வந்து ஃபுட் ரெஸ்ட்டில் வந்து வைப்ரேஷன் வர ஆரம்பிச்சிது. பட் அது வரையிலும் செம்ம ஸ்மூத்தாக இருந்தது. எனக்கு வந்து வைப்ரேஷன் வந்து தெரியவே இல்லை. இது நான் பர்சனலாக ரைட் பண்ணி ஃபீல் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ். நீங்கள் வந்து ஸ்லிப்பர் போட்டிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அரௌண்ட் 110 வந்து வைப்ரேஷன் தெரியும். நீங்கள் ஷூஸோ இல்லை வந்து பூட்ஸோ ஏதாச்சும் வியர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு 115 ஆர் 120 வந்து உங்களுக்கு அந்த வைப்ரேஷன் தெரிய ஆரம்பிக்கும். பட் அந்த வைப்ரேஷனும் வந்து ரொம்ப இருக்காது, ரொம்ப மைனூட்டாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா டேர்னிங் ரேடியஸ். ஆக்சுவலாக வண்டி வந்து பெருசாக இருக்குது, ரொம்ப வெயிட்டாக இருக்குது. அதனால் டேர்ன் பண்ணுறதுல கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும்னு நான் நினச்சேன். பட் ஹில்ஸ்லேயும் சரி, சிட்டி ரைட்லேயும் சரி, நான் ஓட்டுனதில் எனக்கு அந்தளவுக்கு எந்த ஒரு டிஃபிகல்ட்டும் தெரியல. ஈஸியாக தான் இருக்குது. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா பில்ட் குவாலிட்டி. ஆக்சுவலாக ஓவரால் பில்ட் குவாலிட்டி இஸ் ஃபைன், நல்லாவே இருக்குது. இங்கே பாருங்கள், இந்த சைடு வந்து இது வந்து பிளாஸ்டிக். இதே மாதிரி ஆப்போசிட் சைடில் வந்து இந்த பேட்ரி வைக்கிற இடமும் அதுக்கு கீழே இருக்கிறதும் பிளாஸ்டிக். இதுவும் பிளாஸ்டிக். மற்ற எல்லாமே ஓவரால் லுக்கிங் குட். இங்கே பட்டன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஆக்சுவலாக நான் வண்டி வாங்கும்போது என்ன எக்ஸ்பெக்டேஷனில் இருந்தேன் அப்படின்னா இந்த பட்டன்ஸில் கொஞ்சம் மொக்கையாக தான் இருக்கும்னு நினச்சேன். பட் ஃபைன், வாங்கினதுக்கப்புறம் யூஸ் பண்ணி பார்த்தேன். இது ஆக்சுவலாக நல்லாவே இருக்குது. முக்கியமாக அந்த ஷேக் ஆகலை. அந்த லைட்டாக வைப்ரேட் இருக்கும்ல, அது வந்து ஆகலை. எல்லாமே செம ஸ்டிஃபாக இருக்குது. அதே மாதிரி கில் ஸ்விட்ச், ஹசார்ட் எல்லாமே சூப்பராக இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபீச்சர்ஸ். ஆக்சுவலாக இதில் பார்த்திங்க அப்படின்னா இதில் நீங்கள் எல்லாமே கன்சோலில் பார்த்துக்கலாம். என்னென்னா ட்ராக்ஷன் கண்ட்ரோல், ஏபிஎஸ், இக்கோ மோட் எல்லாமே இதில் பார்த்துக்கலாம். இன்னும் நான் வந்து இந்த ட்ராக்ஷன் கண்ட்ரோலும் ஏபிஎஸும் நான் இன்னும் ஃபுல்லாக யூட்டிலைஸ் பண்ணி பார்க்கல. அதை பார்த்ததுக்கப்புறம் நான் இன்னொரு வீடியோ உங்களுக்கு போடுறேன். இப்போ சும்மா பேசிக்காக என்னென்னு மட்டும் பார்ப்போம். இதில் ஆக்சுவலாக ப்ளூடூத் வந்து நல்லாவே இருக்குது. ஆக்சுவலாக யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நம்ம வந்து இதில் மேப் போடும்போதும் சரி, சப்போஸ் ஏதாச்சும் கால் வந்து அப்படின்னா அதை அட்டன் பண்ணுறதும் சரி, நம்ம இந்த பட்டன்லேயே எல்லாத்தையுமே வந்து ஆக்சஸ் பண்ணிக்க முடியுது. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஈக்கோ மோட். ஆக்சுவலாக அந்த ஈக்கோ மோட் வந்து நீங்கள் 80 வரையிலும் கன்சிஸ்டண்ட்டாக போகும்போது அந்த ஈக்கோ மோட் வந்து ஆனில் இருக்குது. 83க்கு நீங்கள் மேலே போனீங்க அப்படின்னா அந்த ஈக்கோ மோட் வந்து ஆனில் இருக்காது. நீங்கள் வந்து ஈவன்தோ நீங்கள் 90ல் வந்து அதே ஸ்பீடில் போயிட்டே இருந்தாலும் அந்த ஈக்கோ மோட் வந்து ஆன் ஆகாது. மேக்ஸிமம் 83க்குள்ளே தான் வந்து அந்த ஈக்கோ மோட் வந்து இருக்குது. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா சீட். ஆக்சுவலாக சீட் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 100 கிலோமீட்டர்ஸ் வரையிலும் நீங்கள் கம்ஃபர்டபுளாக ரைட் பண்ணலாம். 100 கிலோமீட்டர்ஸ்க்கு மேலே பட் பெயின் கண்டிப்பாக வரும். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா வண்டியோட எக்ஸாஸ்ட். ஆக்சுவலாக அந்த சவுண்ட் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். இருங்க, எஸ், அவ்வளோதான். இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது எல்லாமே வந்து டிஸ்அட்வான்டேஜஸ். ஸோ டிஸ்அட்வான்டேஜஸ்னு வரும்போது ஃபர்ஸ்ட்டு வந்து நான் ஹெட்லைட் தான் சொல்லுவேன். இது ஹோண்டா எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னே எனக்கு தெரில. ஆக்சுவலாக இந்த வண்டியிலேயே ஒன் ஆஃப் த வேர்ஸ்ட் திங் அப்படின்னா நான் வந்து லைட்டை மட்டும்தான் சொல்லுவேன். நைட்டு வந்து ஒன்றுமே தெரியாது. ஆக்சுவலாக மற்றவங்க லைட் போட்டாங்க அப்படின்னா அவங்களோட லைட் நல்லா தெளிவாக தெரியும். ஆனால் இந்த வண்டியோட லைட் வந்து சுத்தமாக தெரியாது. முன்னாடி ஒரு பேரிகார்டு இருந்ததுன்னா கூட அது வந்து தெரிய மாட்டேங்குது. ஆக்சுவலாக நைட்டு ரொம்ப 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 ஒஸ்ட்டாக இருக்குது லைட் மட்டும். நான் இதுக்கு ஷோரூம் போய் கேட்டேன், என்ன பண்ணலாம், லைட் வந்து ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. உள்ளே ஏதாச்சும் பல்ப்ஸ் வந்து மாற்ற முடியுமா அப்படின்னு கேட்டேன். அதுக்கு வந்து அவங்க நோன்னு சொல்லிட்டாங்க, மாற்ற முடியாதுன்ட்டாங்க. அவங்க என்ன பண்ணி கொடுத்தாங்க அப்படின்னா அவங்க சைட்லேருந்து லைட் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி கொடுத்தாங்க. பட் ஸ்டில் எனக்கு வந்து அவ்வளோக்கு வந்து பவர் வந்து இல்லை. அதுக்கப்புறம் மறுபடியும் இதை தவிர வேறு என்ன ஆப்ஷன் இருக்குதுன்னு கேட்டதுக்கு நீங்கள் ஃபாக் லைட் மாட்டிக்கோங்க அப்படின்ட்டாங்க ஒரேடியாக. இதை தவிர நோ ஆப்ஷன் அப்படின்ட்டாங்க. ரெண்டாவது என்ன இஷ்யூ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து உங்களுக்கு தெரியுதான்னு தெரில, இந்த இடத்துல வந்து கலர் வந்து சேஞ்ச் ஆகுது. ஆக்சுவலாக இது எத்தனை பேர்த்துக்கு சேஞ்ச் ஆகுதுன்னு எனக்கு தெரில. நீங்கள் வந்து
கொஞ்சம் நல்லா ரைட் பண்ணிட்டு போகும்போது கலர் வந்து சேஞ்ச் ஆகுச்சு. நான் அதை பற்றி கேட்டேன் அவங்கக்கிட்ட. இது வந்து நார்மலாக யூஸ்வலாக ஹீட் ஆகும்போது இருக்கும் ப்ரோ, இது ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்ட்டாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சஸ்பென்ஷன் இதில் குறை சொல்கிற அளவுக்கு எதுவும் இல்லை. பட் நீங்கள் குண்டு குழியிலலாம் நீங்கள் விட்டீங்க அப்படின்னா பயங்கர ஸ்மூத்தாலாம் இருக்காது, கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்கும். ஃபைன், ரொம்ப மோசம்னு சொல்கிற அளவுக்கு இல்லை. நெக்ஸ்ட் திங் பார்த்தீங்க அப்படின்னா, எஸ், வண்டி கீழே விழுந்தது அப்படின்னா தூக்க முடியுமா முடியாதா? ஆக்சுவலாக இது வந்து அரௌண்டு 185க்கு மேலே 184 அந்த ரேஞ்சில் வந்து வெயிட் வந்து இருக்குது. கீழே விழுந்துருச்சு அப்படின்னா ஒரு ஆள் தூக்க முடியுமா முடியாதா அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஆக்சுவலாக நான் வந்து ஒரு ரைட் போயிருந்தேன்னு சொன்னேன்ல, அந்த ரைட்டில் எனக்கு வந்து ஒரு ஆக்சிடெண்ட் வந்து நடந்தது. அந்த ஆக்சிடெண்ட்டில் வந்து என் வண்டி வந்து கீழே விழுந்துருச்சு. வண்டி கீழே விழுந்து என்னால் வந்து ஒரு ஆளாக தூக்க முடியல. ஆக்சுவலாக அதுக்கு வந்து 2 ரீசன் இருக்குது. என்ன அப்புடின்னா, விழுகிற நேரத்தில் ஆக்சுவலாக நம்மக்கிட்ட இருக்கிற அதே பவர் இருக்குமான்னு கேட்டால் கிடையாது. ஏன்னா நம்மளோட வில் பவர் அந்த இடத்துல போயிடும். அதுக்கப்புறம் வந்து திடீர்னுட்டு எல்லோரும் வந்து ஒன்று சேருவாங்க. அந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா உன்னால் திடீர்னு தூக்க முடியாது, அந்த பவர் வந்து இருக்காது. ஸோ அதெல்லாம் ஒரு மேஜர் ப்ராப்ளம். நீங்கள் ஒரு ஆளாக இருந்தீங்க அப்படின்னா தூக்குறதுக்கு கொஞ்சம் கஷ்டம்தான். இங்கே பாருங்கள், ஆக்சுவலாக அடித்த அடியில் பம்பர் வந்து செம்மையாக வளைஞ்சிருச்சு. அதோடய குவாலிட்டி சொல்கிறேன் நான். ஆக்சுவலாக அந்த பம்பர் வந்து நீங்கள் போட்டுக்குங்க, பம்பர் கம்பல்சரி போட்டுக்குங்க. இந்த பம்பர் மட்டும் அன்றைக்கி இல்லை அப்படின்னா இது ஃபுல்லாக அடிச்சு நொறுக்கி இருக்கும். இங்கே பாருங்கள், அடித்த அடியில் பம்பர் எவ்வளோ வளைஞ்சிருக்கு பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து குட்டி குட்டி ஸ்க்ராச்சஸ் வந்து ஏற்பட்டது. இங்கே பாருங்கள், இந்த ஸ்க்ராட்ச் இதெல்லாம் எப்படின்னா கீழே விழுந்தங்காட்டி இந்த ஸ்க்ராச்சஸ்லாம் ஆகலை. கீழே விழுந்து தூக்குவோம்ல, அப்போ தூக்கும்போது தடாபுடான்ட்டு வந்து நம்ம அவசரமாக தூக்குவோம். அப்படி தூக்கும்போது பயத்தில் தூக்கும்போது வண்டி வந்து அந்த நேரத்தில் தான் வந்து அதிகமாக ஸ்க்ராட்ச் ஆகுது ஆக்சுவலாக. அவ்வளோதான். மற்றபடி ஓவரால் எனக்கு இந்த பைக் வந்து ரொம்ப 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 பிடிச்சிருக்கு ஆக்சுவலாக. எஸ், நீங்கள் இதை கன்சிடர் பண்ணுறீங்கன்னா நீங்கள் தாராளமாக கன்சிடர் பண்ணலாம். ராயல் என்ஃபீல்டு நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா இந்த வண்டியை ஒரு தாட்டி ஓட்டி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ராயல் என்ஃபீல்டு எடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.